ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீரை வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு உப்பு தூவிட்டு அதுக்கு தேவையான அளவு பெப்பரும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இந்த பன்னீர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எல்லாத்தையும் இப்படி வச்சுக்கலாம், ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் எல்லா பக்கமும் பாயில் ஆகிற மாதிரி ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி வைக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் எல்லா பன்னீரும் இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் வந்துட்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட முட்டைக்கோஸை வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சேர்த்திட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா சாஸ் இருக்கு இல்லைங்களா, அது 2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1/4 டீஸ்பூன், வினிகர் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். உப்பு ஆல்ரெடி எல்லாத்துலேயும் உப்பு போட்டுக்கனால கம்மியாக போட்டுக்கோங்க. பெப்பர், ஒயிட் பெப்பரும் சேர்த்திக்கலாம், பிளாக்கும் சேர்த்திக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இதில் பன்னீரை நம்ம சேர்த்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தடவை. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது, கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டாக கொதிச்சோனையும் இந்த மாதிரி கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து அந்த முட்டைக்கோசும் வெங்காயம் வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். சேர்த்திட்டு இப்போ இந்த இதுக்கு மேலே நம்ம பன்னீரை வச்சுக்கலாம். ரெடியான பன்னீர் எல்லாத்தையும் இதில் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிட முடியாது ஜாஸ்தி, குழந்தைங்க நல்லாவே சாப்பிட்லாம், குஷியாக சாப்பிடுவாங்க நல்லா. இது வந்து ஸ்வீட்டாக ஸ்பைஸியாக இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இது மேலே வச்சாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு மேலும் இதை வந்து அழகுபடுத்துறதுக்காக கேரட்டை வந்து இந்த மாதிரி நீள நீளமாக துருவி வச்சுருக்கேன், அதை நம்ம சைடில் போட்டுக்கலாம். அப்படியே கேரட்டும் வாய்க்கில் போயிடும் பார்த்திங்களா கிட்ஸுக்கு, அதுக்காக இது சைடில் எல்லாம் நம்ம போட்டு கொடுத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஹாட் ஸ்பைசி பன்னீர் ரெசிபி ரெடி. கிட்ஸு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பாய், see you, take care.